வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் அவல் வச்சு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. அதுக்காக 1 கப் அளவுள்ள தேங்காய் எடுத்து வச்சுருக்கீங்க. இந்த தேங்காய் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் கப்பில் தாங்க நான் எல்லா மெஷர்மெண்ட்டும் எடுத்திருக்கேன். 1 கப் அளவுள்ள தேங்காய் வந்து மிக்சியில் சேர்த்துட்டு இதுக்கு கூடவே ஒரு 4 ஏலக்காய் சேர்த்துருக்கேங்க. இது கூடவே 1 கப் அளவுள்ள தண்ணி சேர்த்து ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட போகிறோம். இப்போ வந்து அரைச்சி எடுத்தாச்சு. இது கூடவே இன்னொரு கப் அளவுள்ள தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறேங்க. அரைச்சி எடுத்து வச்ச தேங்காவை வந்து வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். இப்போ வந்து வடிகட்டின தேங்காய் பால் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த தேங்காய் பால் வந்து இதே கப்பில் ஒரு 2.5 கப் அளவுள்ள தேங்காய் பால் இருந்தால் கரெக்டாக இருக்குங்க. இப்போ தேங்காய் பாலை வந்து தனியாக எடுத்து வச்சுருவோம். இதே கப்பில் வந்து 1 கப் அளவுள்ள அவல் எடுத்திருக்கேங்க. நான் இன்றைக்கி வந்து வெள்ளை அவல் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா சிகப்பு அவல் கூட எடுத்துக்கலாம். நல்லா கிறிஸ்பியான அவல் எடுத்திருக்கேங்க. இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பவுட்ரு மாதிரி அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நல்லா பவுட்ரு மாதிரி அரைச்சி எடுத்தாச்சுங்க. இதை வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல தேங்காய் பால் அதில் சேர்த்துக்க போகிறோம். இதை ஃபுல்லாக சேர்த்துட்டு கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேங்க. நம்ம போட்ட அவல் வந்து தேங்காய் பாலில் நல்லா ஊறி இது வந்து நல்லா கெட்டியாகி வரும். இப்போ வந்து கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சுங்க. இதை எடுத்து வச்சிட போகிறோம். ஸ்வீட் செய்கிறதுக்காக ஒரு கடாய் வச்சுருக்கேங்க. கடாய் நல்லா சூடான உடனே 2 கப் அளவுள்ள வெல்லம் சேர்த்துருக்கேங்க. இந்த மாதிரி ஸ்டீல் கப்பில் தாங்க. 2 கப் அளவு வெல்லம் வந்து சூப்பராக இருக்கும், கரெக்டான ஸ்வீட்டில் இருக்குங்க. இது கூடவே 1/2 கப் அளவுள்ள தண்ணி சேர்த்து வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறோம். இப்போ வந்து வெல்லம் நல்லா கொதித்து வந்தாச்சு. இதை வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு இதை வந்து அதே கடாயில் வடிகட்டி எடுத்து வச்சுக்க போகிறேங்க. வெல்லத்தை வந்து வடிகட்டி எடுத்தாச்சுங்க. இதுலேயே நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல தேங்காய் பால் அவல் அதை வந்து இதில் சேர்த்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நல்லா வெல்லம் கரைஞ்ச உடனே இந்த அவல் வந்து நல்லா திக்காகி ஊறி வந்திருக்கு. தேங்காய் பாலில் நல்லா கெட்டியாக இருக்குது. இதை வந்து வெள்ளை கரைசலை சேர்த்துக்கிட்டோம். வெள்ளை கரைசலை சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேங்க. வெல்லம் வந்து அவலை நல்லா மிக்ஸ் ஆகி வர வரைக்கும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுச்சுங்க. இது ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுக்கும்போது இது நல்லா திக்காகி வரும். இந்த மாதிரி நல்லா திக்காக ஆரம்பிக்குங்க. திக்காகி தேங்காய் பால் இருக்கிற எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். வந்து சூப்பராக ரெடியாகி வந்துட்டுருக்குங்க. இப்போ பார்த்தா சைடில் பார்த்தா நல்லா தெரியுங்க. இதில் இருக்கிற எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்படி ரொட்டேட் பண்ணும்போது இந்த சைட்லலாம் தெரியுங்க எண்ணெய் பிரிஞ்சு வர்றது. அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு கப்பில் மாற்றி எடுத்து வச்சுக்க போகிறோம். இந்த கப்பில் நான் எண்ணெய் நெய் எதுவுமே தடவலை, அப்படியே மாற்றி எடுத்து வச்சுக்க போகிறேங்க. இதை வந்து இந்த கப்பில் மாற்றி எடுத்துகிட்டு இதை வந்து ஒரு ஸ்பூன் வச்சு சமன்படுத்தி வச்சுக்க போகிறோம். எண்ணெயோ நெய்யோ எக்ஸ்ட்ரா நான் எதுவுமே சேர்க்கலைங்க. அந்த தேங்காயிலேருந்து பிரிஞ்சு வந்த எண்ணெய் தான். இதை வந்து நல்லா ஆற வச்சு எடுத்துக்க போகிறேங்க. இப்போ வந்து ஒரு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இது வந்து நல்லா சூப்பராக ஆறி வந்துடுச்சுங்க. இதை ஒரு தட்டில் மாற்றிக்க போகிறோம். லைட்டாக இப்படி தட்டினா போதுங்க, ஈஸியாக வந்துடும். அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. இது குழந்தைங்களுக்கு ஒரு டைம் செஞ்சு கொடுத்தா திரும்ப திரும்ப இந்த மாதிரி செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க. அவ்வளோதாங்க, கட் பண்ணும்போது அவ்வளோ சூப்பராக ஈஸியாக வருதுங்க. ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் அவல் வச்சு ரொம்ப சிம்பிளாக குயிக்காக ரெடி ஆயிடுச்சு.